ஊருக்கு போயிருந்தனால வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. வீடியோஸ் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அங்கேயும் அமையறதில்ல. நானும் வீடியோஸ் எடுக்கிறதில்ல. ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல. அக்கா தான் எனக்காக வந்து ப்ரௌனி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. புதுசா ஓடிஜி வாங்குனனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணியிருந்தா. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணா. ஸோ நான் வரக்கூடிய டைம் வந்து எனக்கு வந்து ப்ரௌனி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வீட்டுக்கு வரக்கூடிய டைம் வந்து இன்னொரு பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுத்தா ஹஸ்பண்டுக்காக. உறவுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஷேரிங் தான் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அன்போட வெளிப்பாடு தான் ஷேரிங் சொல்லிட்டு நம்புகிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதையும் தாண்டி புனிதமான உறவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு உறவு இருக்கும். உங்களுக்கு எந்த உறவு அந்த மாதிரி புனிதமான உறவாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க உலகத்தில் வந்து அன்பு தான் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருக்கும் மேலேயுமே அன்பாக இருங்க, அன்பை வெளிக்காட்டுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.